ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாடு என்னங்கிறது போடலை. டயர்டாக இருந்ததுனால படுத்து தூங்கிட்டு தலைவலின்னு காலையில் வச்ச இட்லி வந்து மீதம் இருந்தது. அதை வந்து இப்போ தாளிக்க போகிறேன். இது பார்த்தாவே சூரியவம்ச படம் மாதிரி தான் வரும். யாரெல்லாம் இப்படி தாளித்து சாப்பிட்டுக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். கருவேப்பிலை வந்து எங்கிட்ட இல்லை. நீங்கள் வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்குங்க. வாங்க எப்படி சொல்லணும்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு போட்டிருக்கேன். எங்கிட்ட உளுத்தம்பருப்பு இல்லை, கடலப்பருப்பு போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிறது, வெங்காயம் தக்காளி அப்புறம் வர மிளகா போட்டிருக்குறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இட்லி போட்டு இது பண்ணோம் அப்படின்னால நம்ம சுவையான இட்லி உப்புமா ரெடி. யாராவது இப்படி ட்ரை பண்ணிக்கிறீங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துருக்குது. காலையில் எதுவும் இல்லை, காலையில் வச்சு 4 இட்லி தான் இருந்தது. அதை தடுத்து உப்புமா பண்ணிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். யாராருக்கெல்லாம் இது பிடிக்குங்கிறதும் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.